கனவுகளை தன் கதையில் சொன்னவர், மாலை தென்றலை தன் கவிதையில் பாடியவர், பெண் கவி இவர். பெண்மையை பாடாமல் ஆண்களை சாட வந்துள்ளார். என் யூகம் சரியா? தெரியவில்லை, கேட்டுத்தான் பார்ப்போமே. வாருங்கள் அம்மா, தைரியமாய் பாடுங்கள், ஆண்மை தவறேல் என்று ஆர் சாந்தி அவர்களே அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். ஒரே ஒரு நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். என்னை தொடுவானம் கலை இலக்கிய பேரவை மூலமாக என்னை இங்கே அறிமுகம் செய்த தேவன் ஐயா, மாரிமுத்து ஐயா மற்றும் நிர்வாகிகள், அடிக்கடி என்னை ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிற செல்வராஜ் ஐயா, அல்பர்ட் ஐயா மற்றும் அந்த செல்வராஜ் ஐயா எல்லோருக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக அழகாக எதையுமே பார்க்காம, ஒரு எழுத்து கூட பேப்பர் எடுத்து பார்க்காம வாசித்த சாந்தி அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்கள் வீடுகளில் எழுதுறதுக்கு பெண்கள் யாராவது தயாராக இருந்தால் அவங்கள கொஞ்சம் ஊக்கப்படுத்தி வெளியே கொண்டு வாங்க. அடுத்து இன்னொன்று சொல்லிக்கிறேன், எல்லாருமே இங்கே பாரதி தான். பாரதியார் மட்டும் புரட்சி கவிஞர் மட்டும் பாரதியார் கிடையாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியத்துக்காக வெளியே வந்திருக்கிற ஆண்கள் எல்லாருமே பாரதிகள். அவங்களுடைய இல்லத்தரசிகள் எல்லாருமே நிச்சயமாக செல்லமான்னு தான் நான் சொல்லணும். நன்றி. அப்புறம் என்னுடைய கவிதை ஆண்மை தவறேல். ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல ஆண்மை தவறேல்னு வாசிக்கிறது எந்த அளவுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவனையா சொன்ன உடனே எனக்கு மனசில் தோணுனது ஆண்மை தவறேல் தான் தோணுச்சு. வாசிக்கிறேன். எட்டயபுரத்து எழுச்சியாளரே, எங்கள் பாரதியே, இலக்கிய பணியில் இன்பம் கொண்டவரே, விடுதலை பாடல் வித்தகரே, புதிய ஆத்திச்சூடியில் புத்தாக்கம் கண்டவரே, எக்காலத்திற்கும் ஏற்புடை கவிதை படைத்தவரே, தங்கள் தமிழ் பற்றிற்கு தாழ் பணிகிறேன். ஆண்மை தவறேல். புரட்சிக்கவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடி சூத்திரம் அனைவரும் அறிவோம் இங்கே. புதிய ஆத்திச்சூடி அறிவுறுத்தும் அறிவுரையில் 2ஆம் இடம் கொண்ட ஆண்மை தவறேல் இப்பொழுது 2 மாதம் கருவாய் சுமந்து ஈன்றெடுத்த அன்னையை அன்போடு மனதில் ஏந்தி தள்ளாத காலத்தில் தாங்கி பிடித்து முதியோர் இல்லத்தை முற்றிலும் ஒழிப்பது ஆண்மை. அஞ்சாதே என்றோர் ஆக்க வாசகம் சொல்லி அன்பை ஊற்றி அரவணைப்பது ஆண்மை. வீட்டிற்குள் பூட்டி விவரமேதும் கூறாது பெண்மையை அடக்கி பேரின்பம் ஏற்பது ஆண்மை அல்ல. பெற்ற குழந்தையில் பெண் ஆண் என பேதமற்ற பார்வை பெற்று வளர்த்து சமூகத்திற்கு வழங்கிட செலுத்திடும் சமூகம். ஆண்மகனுக்கு அடையாளம் என்பது அன்பையான தந்தையாவது. ஆணென்ற சொல்லில் ஆணில்லை வையகத்தில், பெண்ணை மதித்து பெண்மையை போற்றி பாலியல் அளித்து பாவையை காக்கும் ஆண் என்பவரே அகிலத்தில் ஆணென்ற பெயரெடுப்பார். நேர்கொண்ட பார்வையில் நேர்மை நிலைத்திட, சிந்தித்து சீர்தூக்கி சீராய் செயல்பட, எண்ணத்தில் திண்ணமுள்ள ஆண்மையே ஆண்மையென தரணி போற்றி பாராட்டும் என்றும். கோழையாய் தலை குனிந்த கோலம் கொள்ளாது, நியாயத்தின் வார்த்தையை நினைத்த இடத்தில் சொல்லில் வடிக்க செல்வந்தன் ஆகிடுவான். சொல் வளம் சிறப்பு சிறந்த ஆடவனுக்கு. திறம்பட வழிகாட்டி திட்டமிட்டு செயல்பட்டு தனக்கென்ற நட்பை தாங்கி பிடித்து வறுமை காணாது வளம் பெற வாழ வைப்பவன் ஆண்மை தவறாதவன். திறம்பட வழிகாட்டி திட்டமிட்டு செயல்பட்டு தனக்கென்ற நட்பை தாங்கி பிடித்து வறுமை காணாது வளம் பெற வாழ வைப்பவன் ஆண்மை தவறாதவன். குழம்பிய குட்டையாய் குப்பை கூடையாய் முடிவெடுக்க இயலாது முட்டிக்கொள்ளாது இடம் பொருள் ஏவலறிந்து முடிவெடுத்து அதன் வழி நடக்கும் ஆண்மை நல் ஆண்மையே. அச்சம் தவிர்த்து ஆணிவேராய் திடமாகி அஞ்சுமிடத்தில் அஞ்சியடங்கி ஆணென ஆண்மை தவறிடேன் என ஆதிக்கம் செலுத்துவோன் நிறைந்திட அவனி நிறைந்து சிலத்திடும். அச்சம் தவிர்த்து ஆணி வேராய் திடமாகி அஞ்சுமிடத்தில் அஞ்சி அடங்கி ஆண் என ஆண்மை தவறிடேன் என ஆதிக்கம் செலுத்துவோன் நிறைந்திட அவனி சிறந்து நிலைத்திடும். நன்றி.